வணக்கம். சேகர் பாபுவின் ரகசிய அறையை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது அறநிலைத்துறை அமைச்சராக செயல்பட்ட சேகர் பாபு அவர்கள் கோவில் நகைகள் மற்றும் பணங்கள், உண்டியல் பணங்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்ததாகவும், பல கோவில்களில் பழமையான நகைகளை சேகர்பாபு அவர்கள் கையாடல் செய்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது ஏற்கனவே குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். ஆனால் ஆட்சி அதிகாரம் இவர்களது பக்கம் சாதகமாக இருந்ததன் காரணமாக சேகர்பாபுவை விசாரணைக்கு கூட அமலாக்கத்துறை அதிகாரிகளால் நெருங்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது ஆட்சி முழுவதுமாக திமுக கவிழ்ந்துவிட்டது. புதிதாக முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்று உண்மையான ஆட்சி, மக்களுக்கு நேர்மையான ஆட்சி நடைபெறும் என்பதை பதவி பிரமாணம் ஏற்ற பொழுதே தெரிவித்துவிட்டார். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களை குறிவைக்கும் விதமாகவும் அவர்களது ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது என்பதை விசாரணை செய்ய சிறப்பு குழு IAS அதிகாரிகளை நியமித்தார். 48 மணி நேரங்களிலேயே உண்மையான தகவல் தெரிவித்துவிட்டது. புதிதாக இந்த அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ரமேஷ் அவர்கள் கூறியது என்ன தெரியுமா? கோவில் பணங்கள் மற்றும் நகைகள் மாதம் 340 கோடி கணக்கில் காட்டப்படவில்லை. அந்த பணங்கள் எல்லாம் எங்கு சென்றப்பட்டுள்ளது? கோவில் வளர்ச்சிக்காகவும், கோவில் நிலங்களில் அங்கு பயிரிடக்கூடிய விவசாய நிலங்களுக்கும் வழங்காமல் தனிப்பட்ட முறையில் 350 கோடி வரவில் சேர்க்கப்படவில்லை என்றும், இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த திமுகவின் அமைச்சராக செயல்பட்ட சேகர்பாபு அவர்களது ரகசிய அறையை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த 48 மணி நேரத்திற்குள் சேகர்பாபு அவர்கள் மீது ஏற்கனவே 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவின் ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களது வலதுகரமாகவே சேகர்பாபு அவர்கள் இருந்தார். ஆனால் ஆட்சி கவிழ்ந்த பிறகு சேகர்பாபுவை வீட்டிற்கு அழைத்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் லெஃப்ட் ரைட் வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு திமுகவில் ஓரம் கட்டப்பட்டார். நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் கடைசி இருக்கையில்தான் அவரை அமர்த்தினார்கள். ஏனென்றால் திமுகவின் தோல்விற்கு மிக முக்கியமான காரணம் சேகர்பாபு தான். சேகர்பாபுவின் மீது ஏதேனும் ஒரு நடவடிக்கை காவல்துறையோ, டெல்லி காவல்துறையோ, அமலாக்கத்துறையோ மேற்கொண்டால் நாங்கள் தலையிட மாட்டோம் என்பதையும் திமுகவின் அரசியல் வட்டாரங்களில் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்ததாகவும், துர்கா ஸ்டாலின் அவர்கள் இனி சேகர்பாபுவை நம்ப வேண்டாம், அவரது பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம் என்று தெரிவித்து விட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால்தான் தற்பொழுது சேகர்பாபு அவர்கள் சிக்கினால் நிச்சயம் ஸ்டாலின் அவர்களோ மற்ற மாஜி அமைச்சர்களோ சிக்குவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக சிக்குவார்கள். ரகசிய அறையை கண்டுபிடித்தால் யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, கோவில் நகைகள் பாதி எங்கே இருக்கிறது என்பதை எல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விடுவார்கள். திமுக தோல்வியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கோவில் நகைகள் மட்டுமல்ல, கோவில்களை புறக்கணிக்கும் விதமாக திமுகவின் எதிர்ப்பு அரசியல்தான். அனைவரும் சமம் என்று கூறாமல் குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாகவும், குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவும், இழிவாகவும் பேசியதும், கோவில் பணங்களை இப்படி கையாடல் செய்ததும் தற்பொழுது திமுக ஆட்சியை இழந்து எதிர்க்கட்சி அந்தஸ்திலும் இருக்கிறது. மேலும் இனியும் திமுக ஆட்சியை அமைக்குமா என்று கேட்டால், விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றுவிட்டார். அவரது அரசியல் மக்களுக்கு 100% நம்பிக்கையும் வந்துவிட்டது. இனி ஒருபோதும் மாற்றம் தேவைப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. திமுகவிற்கு அரியணை இனி கிடையாது. சேகர்பாபு அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவின் மற்ற மாஜி அமைச்சர்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளவு பணங்களை பெற்றார்கள், அது யாருக்கெல்லாம் சென்றது, ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆதாரங்களுடன் சேகர்பாபு அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தை வைத்து நிச்சயம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றுவார்கள். இது நிச்சயம் திமுகவின் வளர்ச்சிக்கும், திமுக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக மாறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.
சேகர் பாபு அவர்கள் அதிமுகவில் இருந்துதான் திமுகவிற்கு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஸ்டாலின் அவர்களது நம்பிக்கைக்குரிய நபராக மாறி ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கு உரிமையாக செல்லக்கூடிய ஒரு நபராகவும் சேகர் பாபு அவர்கள் திகழ்ந்தார். ஆனால் தேர்தல் நேரத்தில் பல கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் பணங்களை பெற்று சேகர் பாபு அவர்கள் ஸ்டாலின் பெயரை கூறி பல மோசடிகளில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் தான் தற்பொழுது ஆட்சியை இழந்த பிறகும் கூட 90% சேகர் பாபு அவர்கள் செய்த தவறுதான் என்றும் பல்வேறு தரப்பில் இருந்து தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இனி சேகர் பாபு அவர்கள் திமுகவில் இருந்து ஓரம் கட்டப்படுவதோடு மட்டுமல்ல, அவர் மீது தற்பொழுது திமுக கருணை இருப்பதற்கு காரணம் அவர் வாக்குமூலம் கொடுக்காமல் இருப்பதற்காக மட்டுமே தவிர மற்றபடி அவர் என்றைக்கோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் அனைத்தையும் மீட்டெடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் ஸ்டாலின் இருக்கிறார். ஆனால் ஒருபோதும் அது நடக்காது. ஏனென்றால் எப்படியும் வயது மூப்பின் காரணமாக சேகர்பாபு அவர்கள் டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணையின் பொழுது வாக்குமூலத்தை கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும். ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கே புகுந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படும். ஏனென்றால் ஸ்டாலின் முதல்வராகவும் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவராகவும் கிடையாது, எம்எல்ஏவாகவும் இல்லை. அவர் சாதாரண குடிமகன்தான். எப்ப வேண்டுமானாலும் விசாரணைக்காக அழைத்து செல்லலாம். சட்டம் அதற்காகத்தான் இருக்கிறது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப சேகர்பாபு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபொழுது மக்களை ஏளனமாகவும் குறிப்பிட்ட விஐபிகளுக்கு சிறப்பு சலுகையும் வழங்கினார். ஆனால் கோவில் பணங்களையும் கோவில் உண்டியல் பணங்களையும் நகைகளையும் நிலங்களையும் அபகரிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் இதுதான் நடக்கும், இறைவனின் தண்டனை இதுதான் என்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஒருவேளை வாக்குமூலத்தை கொடுத்தால் சேகர்பாபு உள்ளிட்ட பலருக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, வடமாநிலங்களிலிருந்து வழக்கறிஞர்களை வரவழைத்து ஒருவேளை சேகர்பாபு அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் அவருக்கு ஆதரவாக வாதாடுவதற்கு சிறப்பு வழக்கறிஞர்களையும் நியமித்திருக்கார்களாம். ஏன் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் இல்லையா, உங்களது கட்சியிலேயே சிறப்பான வழக்கறிஞர்கள் இல்லையா என்ற கேள்விகளையும் தற்பொழுது கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை கூறக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான வழக்கறிஞர்களை வைத்து வாதாடாமல் ஏன் வடமாநிலத்தை தேடி செல்ல வேண்டும், இதற்கு மட்டும் வடமாநிலம் தேவைப்படுகிறதா என்ற கேள்விகளும் தற்பொழுது கேட்கப்படுகிறது. நிச்சயம் இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறும். சேகர்பாபு அவர்களது ரகசிய அறையும் தற்பொழுது எங்கு இருக்கிறது, அதில் எவ்வளவு பணம் இருக்கிறது எல்லாம் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். இதனால் நிச்சயம் கூண்டோடு சேகர்பாபு அவர்களது கைது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.